ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு நட்டுஷிப் உடனே எபிசோட் 82 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்லிட்டாங்களா? Asma. எங்க அவன்? நான் அவன் வீட்டுக்கு போனப்போ அவன் சிக்கமாரு எப்போ வர. தான் அவங்க அம்மா சொன்னாங்க. ஏய், சொன்னா புரியாதா? கூரை மேல ஏறி விளையாடாதீங்கன்னு சொல்றேன்ல. மரியாதையா இறங்கி போங்க. இந்த இடத்துல தான் குழந்தை பருவத்தை மிஸ் பண்ணோம். எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. பொறுப்புக்கு வந்தால் தான் எல்லா வழியும் வருது. என்ன சிக்குமாரு தம்பி இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிஸியோ? அப்படியும் சொல்லலாம். சரி, அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போ. கூடவே ஆஸ்மா சென்சேயும் சோஜியையும் கேட்டுதான் சொல்லு. இவங்களுக்கு தெரியவே தெரியாது. போயிட்டேன். ஆஸ்மாவோட அக்கௌண்ட் பெருசாயிடுச்சு, அவர்கிட்ட கேட்கணும். ஆசமாவ அது என்ன? கடமையை செய்யறப்போ கொண்டுட்டாங்க. அப்படின்னா நேத்து இறந்து போனதா சொன்ன அந்த ஷினோபி யார் இறந்ததுன்னு தெரியல. நல்ல மக்கள்லாம் சகஜமா இருக்காங்க. ஷிகமாரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா. இல்ல வேணாம், எனக்கு அவ்வளவு பசிக்கல. அவனுக்கு அந்த எண்ணம் போகவே போகாது. ஷிகமாரு, கொஞ்சம் உன் அப்பா கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? ஐயோ, இது நான் அவரை தான் ஞாபகப்படுத்தும். அவர் பெருசா அழ மாட்டேங்கிறான், உள்ளே வச்சுட்டு இருக்கான். என்ன நீ கேம்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற? இப்படி விளையாடினா உன்னால ஜெயிக்க முடியாது. போனா போகட்ட விடுங்க. சரியில்லை. அந்த அக்காட்ஸ்கி ஆளுங்க நீ சொல்ற அளவுக்கு பலசாலிங்களா? ஆமா. அப்படின்னா உன் திட்டம் தான் என்ன? அசுமா மாதிரி ஆளுங்களாலேயே சமாளிக்க முடியலைன்னா அப்போ உன்னால ஜெயிக்க முடியும்னு உனக்கு தோணுதா? ஆசுமா உண்மையிலேயே ரொம்ப திறமையான ஆளு. தெரியும்பா. ஆனா ஷோகில அவன் என்ன மிஞ்ச மாட்டான்.
நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? அப்பா உங்களுக்கு தோன்றதை நீங்க பண்ணுங்க, என்ன ஏன் உங்களுக்கு இல்ல, நான் ஷோகிய பத்தி ஒன்னும் பேசல. நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்புறேன், பாப்போம். எனக்கே இப்போ அந்த பயம் தான் இருக்குது. அந்த விதத்துல உன்னை இந்த நினைச்சு நடவடிக்கையே சரியில்லை. ஒரு அப்பா தான் பையனுக்கு கொள்ளி வைக்கிறதெல்லாம் கொடுமை. நீ இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊர்லயே நீ தான் புத்திசாலி, நிறைய திறமை இருக்கிறவன். நம்ம ஊரும் மக்களும் உன்னை நம்பி இருக்கலாம்னு தோணுது. அதை வச்சுதான் காப்பாற்ற முடியலன்னு தான் ஃபீல் ஆகும். ஆசுமா உடையக்கூடாது. அதையே பேசுறாரு அவரும். அவன் அப்படியே உக்காந்துட்டு இருந்தா. பட் வேற டைவர்ட் என்னதான் சொல்ல பண்ண வரீங்க? உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு 10 கிட்ட வருது. நீங்க எவ்வளவு பெருமையா பேசினாலும் நான் எதுக்கும் லாய்க்கலான்னு எனக்கு தெரியும். நீ தப்பா சொல்ற. இப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்றீங்க? யோசி. ஆனா இவர் இதெல்லாம் கடந்து வந்தவர் தான். உனக்கு குரு, அவருக்கு நண்பன். ஷிக்கமாரு, அவங்களும் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழகிருப்பாங்க. அந்த வேதனை கூடவே பயம், உன்னை போட்டு வருத்திட்டு இருக்கிற அந்த எமோஷன்ஸை விட்டு தள்ள. நீ அழுதாதான் இதெல்லாம் போகும். நான் அப்பா பண்ண ரொம்ப அழுதா நீ ஜாலியாக குறைஞ்சு போயிட மாட்டேன். தப்பு இல்ல. உனக்கு தேவைன்னா நான் நிச்சயம் வந்து நிற்பேன். மாசட்டா வந்து அதான் உனக்கு மூளை வேலை செய்யும். இன்னும் இப்படியே உக்காந்துரும். ஏதோ ஒரு ஐடியா வருது போலயே. யோசிக்கலாம். அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணாதான் எனக்கு தெரியும். தனியா ஆடுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. கூடவே விளையாட்டே இருப்பாரா? இல்லை இது விளையாடுறப்போ அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். எமோஷன் ஆகாத. ஒரு விரலாசியும் நோட் பண்ணுறவன் எல்லாம் இதை நிறைய பார்த்துருப்பான்.
பையன் தெளிவாயிட்டான். ஐயோ, தனியா கிளம்புறா தனியா போலயே. கிளம்புறியா? கிறுக்கு பையா. பயிற்சி பண்ண ஓகே, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அது நடந்துடக்கூடாதுன்னு தானே அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிளே வச்சு எங்க அப்பா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஷிகமாரு, குட் மார்னிங். ஆசுமா இறந்ததை நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்படுறேன்னு புரியுது. ஆனா நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா மத்தவங்க என்ன செய்வாங்கடா? ஜோஜி கிட்ட வந்திருக்கான். என்னங்க என்ன சோச்சியை தேடி வந்திருக்கிறியா? பின்னாடி இருக்கிற மலை மேலதான் இருக்கான். அவனும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். எங்கடா? எங்க தனியா போயிடுவானோன்னு பயந்துட்டேன். உள்ள இருக்கானா? என்ன இந்த பழம் வேணுமா இல்ல பெருசா வேணுமா? ஏய் ஷிகமாரு. இப்பதான் உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஏண்டா முதல்ல இதை சாப்பிடு. சரி, எப்ப ஆரம்பிக்க போறோம்? ரெடியா தான் இருக்கான். அவனை பழி வாங்குவோம்ல, சொல்லு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏடா இப்படி இறங்கிட்டீங்க? என்ன யோசிக்கிற? அப்படின்னா இந்த திட்டத்துல எனக்கு எந்த பங்கும் இல்லையா? போதும் எந்திரி, உனக்கும் ஒரு வேலை வச்சிருக்கேன். இதனால இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்களா எப்பா. மூணு பேரை தனியா போயிருந்தா பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஷிகமாரு, பழி வாங்க போறோம்ல. என்னடியா அவங்க வந்தாலே அதான் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒரே மைண்ட் செட்ல இருக்குதுங்களே. ஐயோ, சொன்னாலே பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு. மூணு பேரும் கொட்டியே உக்கார வச்சிருவாங்க. தேங்க்யூ. பொறுப்பான குழந்தைங்க. என்ன மன்னிச்சுங்க, தாமதமா வந்துட்டேன். அப்ப நான் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சேன். ஆனா இப்ப சரியாயிடுச்சு. இப்ப நீங்க பண்ண போற விஷயத்துல ஆபத்து அதிகமா இருக்கலாம். அதனால கொஞ்சம் எங்க மேல எப்போ ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. தனியா மட்டும் போயிடாதீங்களா மோனுங்களே. ஆசுமா சென்சே. ஆசுமா சென்சே,
ஆசுமா சென்சை. இருட்டு ஒரு இருட்டாக கிளம்பிட போகுதுங்க எனக்கு ஊரை விட்டு. என்ன கிளம்பலாமா? சொல்லு ஷிகமாரு, கேக்குறாள்ல. கிளம்பலாமே. தப்பான முடிவு. நில்லுங்க. மாட்டினாங்க மவனை. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நினைச்சு நான் அதான் பண்ணுவேன். 3 பேருக்கும் மண்டை வீங்குதுவா. அததான் இப்ப முடிக்க போயிட்டு இருக்கோம். என்னால மிஷனை முடிக்காம வர மாட்டோம். என்னோட அப்ரூவல் இல்லாம நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டுக்கு போறீங்க. ஷிகமாரு, உன் கூட நான் தேர்ந்தெடுக்கிற டீம் மட்டும் தான் வருவாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பிளான் போட்டதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் செய்யணும். இத பாருங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பேக்கப் அனுப்புங்க, அதுவே போதும். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். இருந்து பேசாத ஷிகமாரு. ஆசுமாவே இறந்து போயிட்டாரு, நீங்க 3 பேர் மட்டும் போறேன்னு சொல்றீங்க? அப்படின்னு யாரு சொன்னாங்க? ஆசுமா நீங்க கூட தான் இருக்காரு. அப்படின்னா என்ன, அவனை பழி வாங்கணும்னு போறியா நீ? இது ஒண்ணு மாதிரியே இல்ல ஷிகமாரு. செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறியா? நாங்க ஒன்னும் பைத்தியக்காரங்க இல்ல. எந்த ஒரு பிளானும் இல்லாம தாக்கி செத்து போறதுக்கு சொன்னா கேளுங்க. ஆனா அதுக்காக என்ன என்னன்னு சொல்லு. பிளான் போட்டுட்டு போகணும். ஓடி ஒளிய வெறுப்போம் இல்ல. அதுலயும் எங்க கடமையை முடிக்காம நிம்மதியா இருக்க முடியாது. அவசரமா பரவாயில்ல. அதுல இந்த வாழ்க்கைய வாழ வெறுப்போம் இல்ல. அதான் இப்பவே கிளம்புறோம். முட்டாள்தனமா பேசாத. சாவு எட்டி பாக்குற தூரத்துல இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் போய் செத்துனே இருப்பீங்க, வேடிக்கை சாவை பார்த்துனா. ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா அதை தாண்டி வர முடியலன்னா வருங்காலன்ற ஒண்ணே இல்லாம போயிடும். இந்த லைட்டர் எங்க கூடவே இருக்கிறதுனால என்னமோ ஆசுமா சென்சே எங்க கூடவே இருக்கிற மாதிரி உணர்வா ஏய், கொடுக்குது. அதெல்லாம் ஓகேடா. அவர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவர் எங்களை பார்த்த பாரு நான் நம்புறேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த லைட்டர் எப்பவும் என் கூடயே இருக்கும். நீ என்ன சொல்றன்னு புரியுதா? வெறும் 3 பேரை வச்சு முடிக்க முடியும்னு சொல்ற? ஃபுல் ஸ்குவாட் இருந்தா மட்டும். ஸ்குவாட்ல 4 பேர் இருப்பாங்க. ககாஷி ககாஷி. சென்சே. டீம் லீடரா நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இப்ப அவங்க கூட போறேன். இது போதுமா? ககாஷி, நீ என்ன பேசுற? நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க மனசை மாத்தவே முடியாது. கூட யாரா போனா சந்தோஷம். நான் அவங்க கூட போறேன். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அப்போ ஓகே. இப்ப தணிக்கணும் அந்த இது, அந்த கோவத்தெல்லாம். அதுக்கு போய் தான் ஆகணும். கக்காஷி புரிஞ்சுக்கிறாரு அந்த ஃபீலிங்கை. பட் தனிச்சா போன முடிவு எடுத்தா அவனுங்களே நரட்டா விட மாட்டானே. கக்காஷி வேணா அவனு வருவானே. சரி, உங்க இஷ்டம். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ககாஷி சென்சே, நருட்டோ கதை என்னாச்சு? உங்க கைக்கு என்னாச்சு? ஓ, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நருட்டோக்கும் இப்ப என்னோட உதவி தேவையில்லை. ஏன்னா அவங்க கூட இப்போ இன்னொரு ஸ்குவாட் லீடர் இருக்காரு. அவரை பாத்துப்பாரு. ஓ எமட்டோ. திட்டம் போட்டுதான் வந்திருக்காரு. ஆல்ரைட், டீம் ஆசுமா கிளம்பலாமா? கிளம்புங்க. நரட்டோ விட்டு போனா அவன் டென்ஷன் ஆவானே. அவனை கேள்விதான் கேட்பான். ககாஷி எங்க எங்க? தேங்க்ஸ் ககாஷி, இதை நாங்க மறக்க மாட்டோம். எப்பா கொஞ்ச நேரத்தில் புளியை கரைச்சிட்டானுங்க. நான் வந்து நினச்சேன் இவன் சிக்கமாறு இவ்வளோ அவசரமாக முடிவெடுக்க மாட்டான், ஏதாவது பிளான் பண்ணிட்டு போவான், அவங்க அப்பா சொன்ன அறிவுரையில் மாறி இருக்குன்னு நினச்சா திடீர்னு கிளம்பினோடனே எனக்கு பக்கீர்னு ஆகி போயிடுச்சு. ஐயோ என்னடா மூட்டையை கட்டுன்னு கிளம்புறான் அப்படின்ட்டு. கூட ஜோஜியை சேர்த்தையும் அதுக்கு மேலே எப்போ படிவாங்க போகிறோம் ரெடியாக இருக்குதுங்க 3. அப்பா நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். இதுங்க தனியாக போய் இவங்க போயிருந்தாலும் அவ்வளோதான் கதை. டேக்கிள் பண்ணி வைப்பான். என்னதான் அறிவாளியே என்னவா இருந்தாலும் பவர் அந்த அளவுக்கு இவங்க 3 பேருக்கு இருக்கானா அதுக்கு சந்தேகம் தான். அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப பாதகம். நான் என்ன நினைச்சேன்னா, சரி எங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு இவன் கிறுக்குத்தனமா பண்ண மாட்டேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. சுக்குமாரன் அவ்வளோ நம்ப வைப்போமே. ஆனா அவன் வந்து சரி அட்லீஸ்ட்
அவசரப்பட்டு எது பண்ணாட்டியும் அங்கே போய் ஏதாவது டீட்டெயிலாவது கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை பற்றி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வில்லேஜில் வந்து சொல்லி வில்லேஜ் மூலியமா ஏதாவது அட்டாக் பண்ணுவான், அப்படி ஏதாவது அறிவாக ஏதாவது யூஸ் பண்ணுவான்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் தோணுச்சே தவிர இந்த மாதிரி கிளம்பி ஒன்று பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவங்க அப்பா அறிவுரை சொன்னதே அதுதான், நான் என் பிள்ளைக்கு நானே கொல்லி போடுறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்னடானா சரி எல்லாம் புரிஞ்சிச்சு போல, அழுந்து மனசை தேத்திட்டு நல்லா கூர்மையாக புத்தியை தீத்திட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பிளான் பண்ணிவிட்டு நம்ம சுனேடை பாட்டிக்கிட்ட சொல்லி என்ன செய்வான் தான் நானும் நினச்சேன். பார்த்தா ஒரு என்னவோ பண்ணிட்டானுங்க. ஒரு சுனேடை பாட்டி மட்டும் கவனிக்கலன்னா அவ்வளோதான், இவனுக்கு பாட்டு கிளம்பி இருப்பானுங்க. அதே தான் பழி வாங்குற ரிவெஞ்சுன்னு போயிட்டே இருக்கும். அந்த நீங்கள் போவீங்க, நீங்கள் சாவீங்க, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா வந்து ஐயோ ஏன் பிள்ளைன்ட்டு அவங்க கிளம்புவாங்க. இப்படியே போயின்னு இருந்தாங்கன்னா அர்த்தம் ட்ரெயின் மாதிரி போவாங்க. ஆனால் ஒரு குரு சேர்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி தாங்க இருக்கும், இதுதான் கரெக்டு, இப்படி தான் செய்ய தோணும். அது வந்து அடக்கலாம் முடியாது, என்ன அட்வைஸ் பண்ணாலும் மனசு ஏற்றுக்காது. ஸோ அந்த ஆதங்கத்தை குறைக்கணும், அது வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் புரிய வைக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு அது இறங்கும். ஏன்னா அந்த ஆஸ்மாக்காக நான் எதாச்சும் ஒன்று பண்ணணுங்கிற துடிப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அதை தான் கக்காஷி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சரி உங்கள் போக்கிலே நான் வரேன், நீங்களே அங்கே பார்ப்பீங்க, நீங்களே அதை புரிஞ்சுட்டு ஓகே இதுதான்ட்டு வருவீங்கன்றதை அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக வந்து நின்னாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். இப்போ அவங்க அப்பா சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, உனக்கு குரு நீயே வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இப்போ இத்தனை வருஷமாக தான் பார்க்குற, அவங்க உன் வயசுலேருந்து இவங்களாம் ஒன்றா வளர்ந்துருப்பாங்க, ஆஸ்மா உங்கள் அப்பாலாம். ஸோ அவங்க ஜென்ரேஷன் தானே அது, அவருக்கு ஃப்ரெண்டு, உனக்கு மேலே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அவரை அடக்கிட்டு பொறுமையாக யோசின்னு அவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணார். ஸோ அதை புரிஞ்சிக்காம ஒன்று பண்ணிட்டான்னா என்ன சொன்னாலும் நம்ம வயசுக்குலாம் வந்து அது முடியாது. அவங்க பெரியவங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஓகே. பட் நம்ம ஏஜுக்கு இப்போ இவனு சுக்குமாரமும் இப்போ போயிட்டு அனுபவப்பட்டு இதுமாதிரி வரும்போது அவனும் மெச்சூரிட்டி தான் ஆக போகிறான். பட் வந்து இருக்கிறதுலே பொறுமையாக யோசிச்சதுனால தான் இன்றைக்கி உனக்கு ஐ பொசிஷனே கொடுத்துருக்காங்க இந்த வயசுலேயே. ஏன்னா மற்றவங்க மாதிரி நீ இல்லை, நொரட்ட மாதிரி நீ இல்லை, எதுலேயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டேன், எமோஷன் ஆக மாட்டேன், தெளிவாக முடிவு இருப்ப ஒரு மிஷினுக்குன்றதுனால தான் உன்னை இவ்வளோ பெருசாக பார்த்தது. நீயும் இப்போ நருட்டோ மாதிரி நடந்துக்கிற. அவன் அடித்த நான் என் குரு மேலே கை வச்சுட்டான், நான் உடனே ஏன்னு அப்படின்னு போய் நிற்கிறது வந்து நருட்டோட வேலை. அவன் செய்கிறத தப்புன்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்து, நீயும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்த. இன்றைக்கி நீயும் அதே இது எடுக்கிறேன்னா அப்போ உனக்கு நருட்டோக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எதுவுமே இல்லைன்னு ஆகிடுது. இல்லை, பொறுமையாக யோசிச்சுட்டு எதனா பிளான் பண்ணிட்டு போகணும். உனக்கு பர்சனலாக ஒரு பிளான் இருக்கும், ஓகே. பட் வந்து பவர் இருக்கா அது யோசிக்கல. அந்த பிளான் படியே தான் அங்கே நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. இன்னொன்று இப்போ ஆஸ்மா இந்த சுக்குமாரோ இவங்கெல்லாம் போய் தான் அங்கே சண்டை போட்டது அந்த இடத்துல அக்காசுக்கி கூட. ஆனால் முடியலல்ல, அதே நீ பிளான் போட்டு அந்த இடத்துல யோசிச்ச, அவரும் இருந்தார், ஆனாலும் முடியல, காப்பாற்ற முடியல. என் பர்சனலாக ஃபீலிங் புரியுது. உன் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. சோஜி ஈனோ கூட அந்த இடத்துல இல்லை, பட் நீ தான் அந்த இடத்துல இருந்தது. அவர் உயிர் போகிறப்போ அவர் விழுந்தது எல்லாமே உன் கண் முன்னாடி நடந்துச்சு. உனக்கு அந்த வலி ஐயில் இருக்கும், அதெல்லாம் புரியுது, அந்த உணர்வுலாம் புரியுது. பட் பொறுமை, உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே பொறுமையாக யோசிக்கிறது தான். அதை இங்கே நீங்கள் விட்டுட்ட. உன்னுடைய ஆஸ்மாவும் இதை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாரு, அப்பாவும் ஒன்று நினச்சி வருத்தப்பட்டிருப்பாரு, 2 பேரும் வருத்தப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ அவசரமாக முடிவு எடுக்க மாட்டேன், என்னடா நீ கிளம்புற அப்படின்ட்டு. நீ ஆஸ்மா கூட இருக்காரு, அவர் இதெல்லாம் பார்ப்பாரு நீ சொல்கிற. பட் வந்து சங்கடப்பட்டிருப்பாரு. உன்னோட வியூக்கே நான் வந்தேன்னா அதை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாரு, பயந்துருப்பாரு. ஐயோ தனியாக பண்ண இப்படி யோசிக்க மாட்டேன், கிறுக்குத்தனமாக பண்ணுறேன்ற மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அது வெறி இருக்கும். ஏன்னா ஆஸ்மாவை நம்பினார், சுக்குமார் வந்து பார்த்துப்பான், அவன் மேலே ஃபுல் நம்பிக்கை அவர் வச்சாரு. அதனால தான் இவன் இந்த டிசிஷனும் இப்போ எடுக்கிறேன். ஏன்னா அப்பா அவரை காப்பாற்ற முடியல, அந்த நம்பிக்கையை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அதை நான் வந்து கரெக்டாக இது பண்ணுறேன், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனது. நீ வந்து யோசிச்சு பண்ணணும். இப்போ நான் போகிறேன்ட்டு இப்போ நீ போனால் உன்ன மாதிரி மூலக்காரன் இன்னொருத்தன் இல்லை வில்லேஜில். நீ இப்போ இது ஒருத்தனை போய் நான் போய் சாவறேன், எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ போய் நிற்ப, எனக்கு வந்து ஆஸ்மா போனோன்னா நான் ஒரு அடியாவது அடிச்சுட்டு நான் சாவறேன்டான்ட்டு. பட் உன்ன மாதிரி மூலக்காரன் நாளைக்கு வில்லேஜுக்கு இல்லை அப்படின்னா அதனால் பல உயிர் நாளைக்கு பின்னாடி இலக்கு வரலாம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் நீ செயல் பண்ண. ஒருத்தருக்கு ரிவெஞ்ச் மோடு இருக்குது எல்லாருக்குமே. இப்போ இதுக்கு முன்னாடி எபிசோடில் கூட ஒரு லேடிக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்தாங்க, அவங்க ரிவெஞ்சுன்னு கிளம்புனா ஒருத்தர் இப்படி கிளம்பிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து இவன் தான் கரெக்டான ஆகிடும், சாஸ்கே கரெக்டான ஆகிடும். ரிவெஞ்சுன்னு கிளம்பிட்டா வில்லேஜே எம்டி ஆகிடும். அப்புறம் யார் தான் இங்கே தாக்கு பிடிச்சி வில்லேஜுக்கு நிற்கிறது? நாளைக்கு ஃப்யூச்சரை நினச்சி யோசிச்சாதான் பொறுமை வரும். இப்போ நடந்ததை யோசிச்சுன்னா பொறுமையே இருக்காது. நாளைக்கு பின்னாடி நடக்க போகிறதுக்கு நம்ம தேவைப்படுவோம் அப்படின்னு நினச்சாதான் பொறுமை இருக்கும். நம்ம வந்து பெரியவங்களா மெச்சூரிட்டியாக அவன் வியூவை பார்த்துட்டு நம்ம பேசுகிறோம்னா அவன் இடத்துலேருந்து யோசிக்கும் போது அப்படி யோசிக்க முடியாது. இன்னொன்று நம்ம தான் வந்து போய் என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, சோத்துட்டா என்ன போகுது, நமக்கு தான் தாட் இருக்குமே தவிர அவனை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சணுங்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் அவன் போவான், அழிச்சலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவன் போவான். ஸோ அவனுக்கு அது அப்படி தானே இருக்கும்.
நான் வந்து இந்த இடத்துல அவனுக்கு பாதி மூலம் ஒர்க் ஆகுது, பாதி மூலம் ஒர்க் ஆகுது தான் சொல்லுவேன். இதெல்லாம் கரெக்டு. பட் இது பத்தாது. இன்னும் வேணும். இன்னும் டீம் வேணும். இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்க வேணும். அது எடுத்துகிட்டு தான் நீ போயிருக்கணும். அதுக்கு நீ பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி கக்காஷி கிட்ட யார்ட்டனா ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது பண்ணாமல் அவன் கிளம்புனது மாதிரி தான் தப்பு பண்ணுறான். இப்போ கக்காஷி போகிறப்போ ஓகே, அவர் பார்த்துப்பாருன்றது தான். இந்த மாதிரி இவங்க என்ன கஷ்டத்துக்கு இருக்குமா அவர் வந்து காப்பாற்றியாவது கூட்டின்னு வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு ஒன்று போகிறது வேறு. நீ பாட்டு கிளம்புன அப்படின்னா அது எப்படி? நான் அப்பயும் கக்காஷிக்கு அடிபட்டிருக்கு. அடிபட்டாலும் சரின்ட்டு அவர் கிளம்புறாரு. என்ன ஆச்சுன்றது தெரியல. நரோட்டோ வேலையா என்னன்னு தெரியல. ஆமாம், அது இன்னும் காட்டல அந்த பக்கம் என்ன ஆச்சுன்ட்டு. அதேமாதிரி நருட்டோ விட்டுட்டு கிளம்புனா அவன் வெறி ஆகிடும். அது எப்படி நான் இல்லாமல் போயிடுவாங்க அவனுங்க, அதுவும் கக்காஷி என்னை விட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு அவன் இன்னும் வெறியாவான். ஸோ நான் யோசித்தேன், ஏற்கனவே டீம் 7ல் ஒருத்தர் இழந்து அவங்க நிற்கிறதே, இங்கே குருவே இழந்து நிற்கிறாங்க. இந்த டீமே இப்போ அனாதையாக நிற்குது. இது யார் டேக் ஓவர் பண்ணுவா அப்படின்னு நான் யோசித்தேன். நான் நினச்சேன் இவர் எமோட்டோ டேக் ஓவர் பண்ணிப்பாருன்னு நினச்சேன். ஏன்னா அவர் தான் தனிச்சு இருக்காரு, கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்காங்க. பட் அவருக்குன்னு ஒரு டீம் இல்லை இல்லையா? ஸோ இந்த டீம் அவருக்கு வந்துடும் அப்படிலாம் நினச்சேன். பட்டு கக்காஷி அது டேக் ஓவர் பண்ணிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இனிமேல் இது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பதற வச்சுட்டானுங்க, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.